கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு தேவனா இருக்கிறார், ஆமென். நமக்கு அவர் கடவுளா இருக்கிறார், ஆமென். நாம தொழுது கொள்ளுகிறவரா இருக்கிறார், ஆமென். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து, நல்லா கவனிங்க, எப்படியெல்லாம் நமக்கு அவர் ரட்சிப்பை தருகிறார், சமாதானத்தை தருகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமாவா இல்லைங்களா? ரட்சிப்பை யார் கொடுக்கிறது? சமாதானத்தை யார் கொடுக்கிறது? வழியை யார் செவைப்படுத்துறது? நம்ம ஜபிக்கிற ஜபத்தை ஏற்றுக்கொள்வது யாரு? நமக்கு நியாயம் செய்யறது யாரு? அவரே அவர் வலது பக்கத்தில் இருக்கிறார். ஆனா நமக்கு வலது பக்கத்தில் இருக்கிறவர் யாரு? கண்மணியை போல நம்மளை காக்கிறவர் யாரு? அல்லேலூயா. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து இப்படியெல்லாம் நம்மை தாங்குகிறதை நம்ம கவனமா கூர்ந்து கவனிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்தவங்க படிக்கலாம். 3ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரட்சிப்பு யாருடையது? ரட்சிப்பு கர்த்தருடையது. உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆமென். அதாவது அவர் சொல்றாரு என்னன்னாக்கா, நல்லா கவனிங்க, ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் உடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக அவரை நம்புங்கள். இதுதான் வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நம்புங்கள். நம்ம முன்னாடி என்ன பண்ணணும்? அவரை நம்புங்கள். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல். அதாவது அவர் சொல்றாரு அவரை நம்புங்கள். ஆமென், அல்லேலூயா. அவரை நம்பும் பொழுது அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, நமக்கு ரட்சிப்பை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ இங்க வேதம் சொல்லுகிறவன் நமக்கு இயேசு யார் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து யாருன்னு சொன்னா ரட்சகர். ஆமென் சொல்லாமே. இயேசு கிறிஸ்து யாரு? அவர் ரட்சகர். 2வது 4 சங்கீதம் 4வது சங்கீதம் 8வது வசனம். 4ஆம் சங்கீதம் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? ஆமென். இப்போ நோட் பண்றவங்க எல்லாம், மைண்ட்ல நோட் பண்றவங்க, இருதயத்துல நோட் பண்ணி வச்சுக்கிறவங்க எல்லாம், ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து யாருன்னா அவர் ரட்சகர். ஆமென். அவரை நம்பு. அல்லேலூயா. நோட் பண்றவங்க என்ன நோட் பண்ணனா, அவர் நம் ரட்சகர், இயேசு கிறிஸ்து நம் தேவன், அவர் ரட்சகர், அவரை நம்பு. 2வது வசனம் ரொம்ப தெளிவா, கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர், சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், இவரை நீ விசுவாசி. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம சந்தோஷமா சமாதானத்தோடு கூட நித்திரை பண்ண அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து எனக்கு யாரா இருக்கிறான்னாக்கா, இயேசுவே எனக்கு சமாதானக்காரர். ஆமென், ஆமென் சொல்லாமே. இயேசு எனக்கு யாரு? ஃபர்ஸ்ட் அவர் யாரு? இயேசு கிறிஸ்துவே எனக்கு. 2வது இயேசு கிறிஸ்து எனக்கு யாரு? சமாதானத்தை எனக்கு கொடுத்துட்டாருன்னா, நான் சமாதானத்தோட என்ன பண்ணுவேனா? சொல்லுங்க, படுத்து சுகமா என்ன என்ன பண்ணுவாரு? தாவீதை விரட்டுன்னு விரட்டுனாங்க, தொடுத்துனாங்க. இல்லாத டார்ச்சர் எல்லாம் கொடுத்தாங்க, இருக்கிற டார்ச்சரையும் கொடுத்தாங்க. வேதனைப்படுத்தினாங்க, நிந்தைப்படுத்தினாங்க, பிள்ளை மூலியமா அவமானம், மனைவிகள் மூலியமா அவமானம், கூட இருந்தவர்கள் மூலியமா அவமானம், அவரே மேன்மையா நினைத்த ராஜாவின் மூலியமாய் அவமானம், பயங்கர பிரச்சனை. ஆனா இந்த பிரச்சனையில தான் அவர் சொல்றாரு, இனி சுகமாய் தங்க பண்ணுகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பிரச்சனையில சொல்ல முடியுமா, ஆண்டவர் என்ன சுகமா வச்சுக்கிறாருன்னு? நீ அப்படியே ஜுரத்தோட 102 டிகிரி ஜுரத்தோட பத்தனுகிற, அப்ப நீங்க சொல்ல முடியுமா என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறார்? சொல்ல முடியுமா? ஆனா தாவீது சொன்னாரு. அல்லேலூயா. ஏன் சொன்னாருனாக்கா, அங்க சொல்லப்படுகிறது ஃபர்ஸ்ட் அவரை நம்புங்கள், அவர் ரட்சகர். 2வது சொல்றது அவர் நம்மை சுகமாய் தங்க பண்ணுவார், அவரை விசுவாசின்னு சொல்லுது. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? எல்லாம் கரங்களை நல்லா சத்தமா. 2வது அவர் யாரு? சமாதான காரணர். ஆமென். யாரு? அவரே நம் ரட்சகர். யாரு? சுகமா என்ன என்ன பண்றாரு? தங்க பண்ணுகிறார். இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சமாதானத்தோடு படுத்து உறங்குறதுக்கு காரணம் யாருன்னா ஆண்டவராகிய கர்த்தர். ஆமென், ஆமென். 3வது நம்ம பார்க்கும் பொழுது
5வது சங்கீதத்துல 8வது வசனம் படிக்கலாம். கர்த்தாவே யார் நிமித்தம்? சத்துருக்களின் நிமித்தமும். ஆமென். அல்லேலூயா. யார் அந்த கர்த்தர்? இயேசு கிறிஸ்து யாருனாக்கா அவர் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவர். ஆமென். சொல்லுங்க, வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவர். என் வழியை சொல்லுங்க, என் வழியை அவர் செவ்வாய்ப்படுத்துகிறவர். ஆமென். வேதவசனம் தெளிவாக சொல்லுது, கர்த்தாவே என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வாய்ப்படுத்தும். ஆமென். இவருக்கு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நீ நம்பு, அவர் ரட்சகர். ஆமென். 2வது சமாதானத்தோட உன்னை உறங்க பண்ணுவார், விசுவாசி. அல்லேலூயா. 3வது அங்க சொல்றாரு உன் வழியை செவ்வாய்ப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா இவருக்கு உன்னை நீ என்ன பண்ணு? ஒப்பு கொடு. அல்லேலூயா. யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கல இன்னும்? அவர் நமக்காக நம்ம என்ன பண்ணிட்டாரா? ஒப்பு கொடுத்துட்டாராம். நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து அவரையே தம்மை தாமே யாருக்காக ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொன்னா நமக்காக, எனக்காக அவர் என்ன பண்ணாருனாக்கா அவரையே ஒப்பு கொடுத்துட்டாரு. அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார், முள்முடியை ஏற்றுக்கொண்டார், ரத்தம் எல்லாம் வழிய, சதைகள் எல்லாம் பிக்கப்பட்டு, ஆணியினால அடிக்கப்பட்டு, சிலுவையில ஏற்றப்பட்டு, அவர் தொங்கின நேரத்திலும் கூட அவர் எதற்காக ஆண்டவர் அப்படின்னு சொல்லும்போது உனக்காக தான் என்னை நானே கொடுத்தேன், அர்ப்பணித்தேன் என்றார். அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட தேவனுக்கு, அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வழிகள் எல்லாம் செவ்வாய்ப்படுத்துவார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? எத்தனை பேருடைய வழி செவ்வாய்ப்படுத்தல, இன்னும் சரி செய்யல? இன்னும் எத்தனை பேர் சொல்றீங்க என் வழி இன்னும் சரியா வரல அப்படின்னு சொல்றவங்கெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நீ அவருக்கு ஒப்பு கொடு. அவர் எப்படி தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தாரோ அவருக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் வழிகளை செவ்வாய்ப்படுத்த அவர் வல்லவர். ஆமென். இயேசு கிறிஸ்து முதலாவது அவர் யாரு? ரட்சகர். அவரை நம்ம என்ன பண்ணோம்? நம்பணும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து யாரு? நமக்கு ரட்சகர். அவரை நாம என்ன பண்ணோம்? நம்பணும். 2வது அவர் யாரு? சமாதானக்காரர், சமாதானத்தை கொடுக்கிறவர். அதுக்கு நாம என்ன பண்ணோம்? அவரை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. புரிஞ்சுச்சா? ஆமென். அவர் நம்மை ரட்சிப்பதற்கு நான் அவரை நம்பணும். 2வது எனக்கு அவர் சமாதானத்தை எனக்கு கொடுக்கிறதுக்கு நான் அவரை விசுவாசிக்கணும். 3வது அவருடைய என்னுடைய வழியை சரி பண்றதுக்கு என்னை நான் அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? என்ன ஒரு தேவன், நல்ல தேவன். ஆமென். 4வது படிங்க, 6வது சங்கீதம் 8வது வசனம். அக்கிரமக்காரரே என்னை விட்டு தூர போயிடுங்க. கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை. ஆமென். அப்படின்னா என்ன தெரியுங்களா? கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் அப்படின்னு சொன்னா உட்கார்ந்து சும்மா அழுதுனுக்கிறமே அந்த சத்தத்தை அவர் சொல்ல. அவர் சொல்ற சத்தம் எதுனாக்கா நான் ஜெபித்ததை, நான் விண்ணப்பித்ததை அவர் கேட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க சொல்லப்படுறது என்னன்னாக்கா என் அழுகையை கேட்டார் அப்படின்னு சொன்னா என் விண்ணப்பத்தை அவர் கேட்டார், என் ஜெபத்தை அவர் கேட்டார் அப்படின்னு அங்க சொல்றாரு. 4வது நல்லா கவனிக்கும் பொழுது ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். ஜெபிக்க என்ன பண்ணு? தொடங்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஜெபிக்க நாம என்ன பண்ணணுமா? தொடங்கணும். ஆமென். ஃபர்ஸ்ட் அவரை நம்பணும், 2வது விசுவாசிக்கணும், 3வது நம்மை நாமே ஒப்பு கொடுக்கணும், 4வது ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லாமா? அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்பணும். 2வது, 3வது ஒப்பு கொடுக்கணும், 4வது ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணணும், ஜெபிக்கணும். அல்லேலூயா. இப்ப நம்பும் போது என்ன நடக்குது? சத்தமா சொல்லுங்க. நம்பும் போது என்ன நடக்குது? ரட்சிப்பு கொடுக்கிறாரு. விசுவாசிக்கும் போது என்ன பண்றாரு? சமாதானத்தோடு என்னை நித்திரை செய்ய வைக்கிறாரு, என்னை சமாதானத்தோடு தங்க பண்றாரு. 3வது நம்மை நாமே ஒப்பு கொடுக்கும் போது என்ன நடக்குது? வழியை செவ்வாய்ப்படுத்துறாரு. அல்லேலூயா. 4வது நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா கர்த்தர் என் ஜெபத்தை, அல்லேலூயா, என் கண்ணீரை, அல்லேலூயா,
கரங்களை தட்டி ஆண்டவருக்கு எவ்வளவு நல்ல தெய்வம்ல. ஆமென், ஆமென். இப்போ இதுல நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, நான் நம்பும் போது எனக்கு ரட்சிப்பு வருது. ஆமென். நான் விசுவாசிக்கும் பொழுது எனக்கு சமாதானம் வருது. நல்லா கூர்ந்து கவனிக்கும் பொழுது என்ன நான் ஒப்பு கொடுக்கும் போது தான் என் வழி சரியாகுது. நல்லா கவனிங்க, வழி சரியாகுது. நான் ஜெபிக்கும் பொழுதுதான் என் அழுகை கேட்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ நான் செய்யறதுனாலதான் தேவன் செயல்படுத்த அதை முடியுது. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், நான் செய்யறதுனாலதான் இயேசு கிறிஸ்து அதை செயல்படுத்த முடிகிறது. அல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? நல்லா நான் நம்புறதுனாலதான் அவர் என்னை என்ன பண்றாரு? ரட்சிக்கிறாரு. நான் விசுவாசிக்கிறதுனாலதான் எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறாரு. என்னை நானே ஒப்பு கொடுக்கறதுனாலதான் என் வழி அவர் சரி பண்றாரு. திருடன் நான் இந்த சரியாயிட்டேன்னு சொல்றாங்க இல்ல, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன், இப்ப நான் ஒன்றும் பண்றதுல நான் சரியாயிட்டேன்னு சொல்றாங்க இல்ல, நான் பாவியா இருந்தேன், ஆண்டவரே நான் கொடுமைப்படுத்தினேன், இப்ப நான் ஆண்டவர் ஏத்துக்குன்னு அவருடைய ஊழியத்தை செய்யறேன்னு சொல்றாங்க இல்ல. எதனால சொல்றாங்கன்னாக்கா, அவங்களை ஒப்பு கொடுத்ததுனாலதான் ஆண்டவர் அவர்களுடைய வழியை என்ன பண்ணிட்டாரு? செவ்வையாய் மாற்றிட்டார், சரி பண்ணி கொடுத்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் நீ இயேசு கிறிஸ்துவை பத்தி நீ என்ன பண்ணுகிற சொல்லுகிறியா? வாங்க உன்னை ஜெயில போன கூட்டு பண்ண சவுல ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா, அவரையே ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவரையே தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கும் பொழுது, யாருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணியிருந்தார்? பவுல் அப்படின்னு சொன்னா தன்னைத்தானே கவர்மெண்ட்டுக்கு ஒப்பு கொடுத்துட்டு இருந்தாரு. யாருக்கு? யாருக்கு? அரசாங்கத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு இருந்தாரு, ஆசாரியர்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டு இருந்தாரு, பரிசேயர்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டு இருந்தாரு. அவர் என்ன சொல்றாரோ கட்டளை, அதாவது நியாய பிரமாணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டு இருந்தாரு, மோசேவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டு இருந்தாரு. யாரு? பவுல். சவுலா இருந்தாரு. இந்த பவுல் சவுலா இருக்கும் பொழுது தன்னை அரசாங்கத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு இருந்தாரு, நியாய பிரமாணத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு இருந்தாரு, பரிசேயர்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு அவர் ஒப்பு கொடுத்துட்டு இருந்தாரு. இவங்களுக்கெல்லாம் ஒப்பு கொடுத்துட்டு இருக்கும் போது நல்லா கவனிங்க, வழி செவ்வையா மாறல, வழி சரியா மாறல, கோணலா இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து பத்தி சொல்றியா, வா உன்னை ஜெயில போடணும் வந்துரு. இவன் அந்த இடத்துல சொல்லி இருக்கிறாங்களா, இவங்களுக்கு என்ன பண்ண, உடனே லெட்டர் எழுது, இது சரியில்லாத காரியம் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமான வழிகள் இருந்துச்சு. ஆனால் தமஸ்குவிலே தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுலை சந்தித்த போதோ, அல்லேலூயா, 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 அவர் என்ன சொல்றாரு? படிங்க அந்த சம்பவத்தை. அவர் என்ன சொல்றாரு? வழி பாருங்க, எப்படியாப்பட்ட வழி, எப்படி மாறுது பாருங்க. படிங்க அந்த சம்பவத்தை. வழி பாருங்க, அந்த வழி பாருங்க எப்படி இருந்துச்சுனாக்கா, அந்த கொல்லணும், சாகடிக்கணும், ஜெயில போடணும், இவர்களை துன்புறுத்தணும்ன்ற அந்த வழி. நல்லா கவனிங்க, அந்த வழியை மாத்துறதுக்கு ஆண்டவர் இப்ப செயல்படுறாரு. எப்ப செயல்படுறாரு அப்படின்னு சொன்னா, இந்த மாற்றத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி, நல்லா கவனிங்க, கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். நல்லா கவனிங்க, அவர் கேட்டு வாங்குறாரு, இவங்க எல்லாம் விடவே கூடாதுன்னு கேட்டு வாங்குறாரு. வழி பாருங்க எப்படி இருக்குது. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. ஆமென். அவன் தரையிலே விழுந்தான். ஆமென். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று ஆமென் தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முன்னில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய? அதுதான் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய்? இப்பதான் நல்லா கவனிங்க, அந்த மூணாவது பாயிண்ட் உங்களுக்கு என்ன சொன்னோம் அப்படின்னா, ஒப்பு கொடுக்கிறவங்களுடைய வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தர் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, சொல்லாமே அல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறவர்களுடைய வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தர் சரி பண்றாரு. பா ஆமென். கோணலானவர்கள் நேரானு சொன்னறியா, அந்த கோணலானதை நேராக்குறது இந்த சவுலுடைய வாழ்க்கையில பவுலாய் மாற்றும் பொழுது நடக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அப்பா சொல்லுங்கப்பா,
இயேசப்பா, இயேசுவே, தெய்வமே, கர்த்தரே, ராஜாவே, ரட்சகரே, பிரியமே, என் வாழ்க்கையே, என் வழியே செவ்வாய்ப்படுத்துங்கப்பா. சொல்லுங்க, செவ்வாய்ப்படுத்துங்கப்பா. வாய் திறந்து கேளுங்க, செவ்வாய்ப்படுத்துங்க ஆண்டவரே. ஆமென். அங்க கேக்குறாரு, என்ன கேக்குறாரு பவுல்? நான் என்ன செய்ய ஆண்டவரே சித்தமா இருக்கிறீங்க? இப்பதான் சவுல் ஒப்பு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அது வரைக்கும் கட்டி இழுத்துட்டு போனோம், வழி சரியில்லை, கட்டி இழுத்துட்டு போனோம், இவங்களை துன்புறுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கம், எண்ணம், வழி சரியில்லை. அந்த வழி ஆண்டவர் என்ன ஒரு அழகா சரி செய்யறாரு பாருங்களேன். ஆமென். இப்ப அவர் வாயிலே வருது, துன்புறுத்துறதுகிட்டயே யாரெல்லாம் யாரை துன்புறுத்தின்னு இருந்தாரோ அவர்கிட்டயே கேட்கிறாரு, இப்போ நான் என்ன பண்ண ஆண்டவரே? ஆமென். அல்லேலூயா. சில நேரத்துல நம்மளுக்கு சிலது புரியாது, சில நேரத்துல நம்மளுக்கு புரியாது. ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு நல்லதுதான் செஞ்சுருப்பாரு. ஆமென். ஆனா நம்ம வாழ்க்கைக்கு கெட்டதா தெரியும் அது. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? அது நம்ம வாழ்க்கைக்கு கெட்டதா தெரியும். என் சூழ்நிலை அப்படியே ரொம்ப மோசமா தெரியும். ஆனா ஆண்டவர் எனக்கு நல்லது தான் பின்னாடி செஞ்சுருப்பாரு. அல்லேலூயா. அதான மூணாவது பார்த்தோம், தம்மை தாமே ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் வழிகளை செவ்வாய்ப்படுத்துகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? ஆமென். நாலாவது நம்ம ஜெபத்தை பத்தி பார்த்தோம் இல்லையா? அஞ்சாவது படிங்க, 7ஆம் சங்கீதம் 8வது வசனம். ஆமென், ஆமென், ஆமென். என்னில் உள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட எனக்கு நியாயம் செய்யுங்க ஆண்டவர்னு கேட்கிறோம்? தயவு செய்து ஜெபத்தெல்லாம் மாத்திருங்க. எத்தனை பேரு எனக்கு நியாயம் செய்யுங்க ஆண்டவர்னு கேட்குறீங்க? எத்தனை பேர் கேட்குறீங்க? எல்லாம் கேட்கணும். நல்லா கவனிங்க. யாரெல்லாம் எனக்கு நியாயம் செய்யணும்னு கேட்கிறோமோ ஆண்டவர் பாருங்க அவங்களுக்கெல்லாம் நியாயம் செய்கிறார். அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நான் உண்மையாய் இருக்க வேண்டும். ஆமென். நான் என்னவா இருக்கணும்? உண்மையா இருக்கிறவங்க தான் இந்த வேண்டுதலை செய்யணும். என்னன்னு? எனக்கு நியாயம் செய்யும் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவங்களை கெடுத்துட்டு எனக்கு நியாயம் செய்யுங்கனாக்கா உண்மை இல்லை. இதுல வசனம் தெளிவா சொல்லுது, கர்த்தாவே என் நீதியின்படியும் என்னில் உள்ள உண்மையின்படியும் எனக்கு. தப்பு பண்ணிட்டு எனக்கு நியாயம் செய்யும், நியாயம் செய்யும். நான் என்ன பண்ணுவாரு? வேண்டுதல் சரியா செய்யணும். இவர் சொல்றாரு எனக்குள்ள இருக்கிற உண்மையின்படி. ஆமென். அப்ப ஆண்டவர் யாருன்னு சொன்னா நியாயம் செய்கிறவர். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? முதல் தேவன் நமக்கு யாரு? இயேசு கிறிஸ்து யாரு? அதுக்கு நான் என்ன பண்ணோம்? இரண்டாவது அவர் யாரு? அதுக்கு நான் என்ன பண்ணோம்? சூப்பர் சபையே. மூணாவது அவர் யாரு? வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவர். அதுக்கு நான் என்ன பண்ணோம்? ஒப்பு கொடுக்கணும். நாலாவது அவர் யாரு? ஜெபத்தை கேட்கிறவர். நான் என்ன பண்ணோம்? ஜெபிக்கிறவங்களா மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐந்தாவது அவர் யாரு? நியாயம் செய்கிறவர். நான் எப்படியா இருக்கணும்? உண்மையா இருக்கணும். என் செயல் இருந்தாதான் அவர் செயல் இருக்கும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா. அப்பகிற வழுக்கு அழகா ஒழுங்கா அமைதியா சாந்தமா கம்மியா எரிஞ்சு நிற்கும். எல்லாருக்கும் தெரியும், இருக்கிறவங்களுக்கு. இந்த புதிய மக்களுக்கு தெரியாது, பழைய மக்களுக்கு தெரியும். கிருஷ்ணால் திரி அப்படி ஏத்துனா கொஞ்சம் அப்படியே மேலே வரும், கொஞ்சம் இப்படி ஏத்துனா அப்படியே கீழே வரும். அதை எடுத்து கட்டிலிகளை வச்சேன்னா அவன் வெளிச்சம். கட்டிலு கீழே ஒண்டி தான் வெளிச்சம் இருக்கும், மேலெல்லாம் இருட்டின் ஆயிடும். அதை தான் சொல்றாரு, நீ வழுக்க கொளுத்தி கட்டிலிகளை வச்சா எப்படா வெளிச்சம் வரும்? நீ வழுக்க கொளுத்தி எங்க வைடா? மேலே வைடா, டேபிள் மேலே வைடா, மரக்கால் மேலே வைடா அப்படின்றாரு. ஆமென், அல்லேலூயா. அதே தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்ககிட்ட வந்துட்டு போயிருக்கு, நீ என்ன நம்பிட்டு போயிருக்கு, நீ எங்க தெரியுமா இருக்கிற? கண்மலையின் மேல இருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்மலையின் மேல இருக்கிறவன் எப்படி தெரியுமா இருப்பான்? பிரகாசிப்பான்டா, பிரகாசிப்பான். நீ கண்மலையின் கீழே பொதார்ல ஒழிஞ்சிக்கலாம், கொகையில ஒழிஞ்சிக்கலான்னு போனா இருட்டாயிடுவடா, இருட்டாயிடுவ. அதனால ஆண்டவர் சொல்றாரு,
நித்திய ஜீவனை இல்லாதவன் யார் என்று சொன்னா, இயேசு கிறிஸ்து இல்லாதவன் நித்திய ஜீவன் இல்லாதவன். இயேசு கிறிஸ்து உடையவன் கண்மலையின் மேல தங்கி கண்மலையாகவே காத்துக்கொள்ளுகிற இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாகவே கடைசி வரைக்கும் இருக்கிறான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? ஆமென், அல்லேலூயா. அப்படி நீங்கள் விசுவாசத்தோடும் சமாதானத்தோடும் நல்ல வழிகளோடும் ஜெபத்தோடும் நியாயத்தோடும் கண்மலையிலே தங்குகிறவர்களாகவும் தேவனாகிய கர்த்தர் உங்கள் யாவரையும் வைத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.